அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கர்நாடகா பேங்க் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் ஒன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கான வேகன்சி தான் இது. இது வந்து எங்கே உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸஸ் லொக்கேட்டட் அக்ராஸ் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்தால் கர்நாடகா பேங்க்கோட பிரான்ச் இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 26 ஏஜ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் வந்து SC/ST கேண்டிடேட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் எனி டிசிப்ளினில் இருந்தாலும் ஓகே அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல், அன்ரிசர்வ்டு, OBC, அதர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து 700 ரூபாய் வந்து ப்ளஸ் அப்ளிகபிள் டாக்ஸஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 600 ரூபாய் ப்ளஸ் அப்ளிகபிள் டாக்ஸஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும். இது வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து will have to undergo an induction training program at பேங்க் ஸ்டாஃப் ட்ரைனிங் காலேஜ் மங்களூர். அதாவது நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 20/11/2024. எப்போது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம், எப்படி நம்ம ஃபீஸ் கட்டலாம் அப்படின்றதும் 20/11/24லேருந்து. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 30/11/2024. இதுக்கான டென்டேட்டிவ் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்கன்னா 15/12/2024 அப்போது எக்ஸாமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் 40 மார்க்ஸ் 40 கொஷின்ஸ் இருக்கும். ரீசனிங்கில் 40, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40, கம்ப்யூட்டர் நாலேஜில் 40, ஜென்ரல் அவேர்னஸில் 40, நியூமரிக்கல் எபிலிட்டியில் 40 அப்படின்னு சொல்லிட்டு 200 கொஷின்ஸ் இருக்கும். 200 மார்க்கு. டோட்டல் டைம் பார்த்திங்கன்னா 135 நிமிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இங்கிலீஷ் ஒன்லி தான் கொஷின்ஸ் இருக்கும், இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராங் ஆன்சருக்கு வந்து 1/4 ஆஃப் த மார்க் வந்து டிடக்ட் பண்ணிவிடுவாங்க, நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சைன் அப்லோட் பண்ணணும், எல்லாமே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அது மூலயமா அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். அப்புறம் அப்ளை நவுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடித்தோடனே கம்ப்ளீஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, கேண்டிடேட்டோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அதெல்லாம் கேட்கும். கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்பா பேர், நீங்கள் என்ன ஏஜ், எல்லாமே என்ன படிச்சிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்த்துருங்க. ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ப்ரிவ்யூ பார்த்துட்டு கண்டினியூ ஃபார் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், கண்டினியூ ஃபார் பேமெண்ட் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான அப்ளிகபிள் ஃபீஸ் எவ்வளவோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சப்மிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் வந்து எப்படின்னா பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 சென்டிமீட்டர்லேருந்து இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் வரையும் அந்த ஃபோட்டோகிராஃப் இமேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மேட், அதாவது இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் கேட்டிருக்க மாதிரியே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20/11/2024 ஆரம்பித்து 30/11/2024 உங்களுக்கு வந்து க்ளோசிங் டேட் ஆகிடுது. அதனால் 10 டேஸ் கேப் தான் இருக்கும். 15th வந்து டென்டேட்டிவ் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து இதை யூஸ்ஃபுல்லாக உபயோகப்படுத்திக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.